2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும். வேண்டும் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும். புதுச்சேரி கல்வித்துறையில் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்வோம் என அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் ஜனவரி 21ஆம் தேதி முதல் ஒப்பந்த ஆசிரியர்கள் புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்திலேயே தங்கி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குடியரசு நாளான இன்று 6வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் தேசிய கொடிகள் ஏந்தியபடியும் வந்தே மாதரம் கோஷமிட்டும் அவர்கள் கல்வித்துறை வளாகத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களுடைய பிள்ளைகள் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தியபடி அந்த வளாகத்திலேயே ஊர்வலம் சென்றனர். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான ஆர். சிவா எம்எல்ஏ, காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ டிபிஆர் செல்வம் போராட்டம் நடத்தி ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். 2 தினங்களுக்குள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தலைமைச் செயலர் இல்லத்தை திமுக எம்எல்ஏக்கள் முற்றுகையிடுவர் என்று எம்எல்ஏ சிவா கூறினார். பாண்டிச்சேரி, டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கெல்லாம் பயில் போல. இங்கே இருக்கிற தலைமைச் செயலர், இங்கே இருக்கிற முதலமைச்சர், இங்கே இருக்கிற அமைச்சர், 3 பேர் தான். 3 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து உண்மையான மனசு இருந்தால் செஞ்சு முடிச்சிடலாம். அவர் ஒத்துக்க மாட்டாராம். அவர் என்ன புதுச்சேரியினுடைய ராஜாவை? அவர் தலைமைச் செயலர். இந்த ஜனநாயகத்தில் புதுச்சேரியில் இந்த மக்களுக்காக அவர் மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் இங்கே இருக்கக்கூடிய நியாயமான ஒரு விஷயத்தை அவர் செய்யணுமே ஒழிய செய்ய முடியாததுக்கான காரணத்தை நேரடியாக சொல்லணும். இந்த ஃபைலை வச்சுக்கின்னு எந்த வேலையும் செய்யாமல் இதுபோல் மழுங்கடிச்சு அமைச்சர் சிஎஸ்சி சொல்கிறதும், முதலமைச்சர் அது அமைச்சரையும் சிஎஸ்சியும் சொல்கிறதும் சரியானதாக இல்லை. இப்போ மோசமான நிலையில் இன்றைக்கி குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் நீங்கள் ரோட்டில் நிறுத்தி தொடர்ந்து இன்றைக்கி 7வது நாளாக போராடுறாங்க. ஏற்கனவே 15 நாள் மழையிலையும் காற்றுலையும் வெயிலையும் போராடினாங்க. அப்போ கொடுத்த உறுதிமொழி, ஒரு அமைச்சரவை ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் முன்னிலையில் கொடுக்க ஒரு உறுதிமொழி உண்மையாக ஒரு சட்டம் மாதிரி இருக்குது, ஜீவோவாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் மீறப்பட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கி குடியரசு தின கொண்டாடிட்டு போகிறாங்க. இது சரியானது இல்லை. நாங்கள் திமுக 2 நாள் கெடு தரோம். நாளை மறுநாளும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெடு தரோம். நீங்கள் தப்பை திருத்திக்கிறதுக்கும் நியாயத்தை செய்கிறதுக்கும் இது யாரும் பின் வாசல் வழியிலாவோ இல்லை நாங்கள் வச்ச ஆலையோ எல்லாமே உங்கள் காலத்தில் நீங்கள் முறைப்படி வச்ச ஆள் தான். முறைப்படி வச்சு தான் ஒன்று நீங்கள் மந்திரியாக இருந்திருப்பாரு, அவங்க மரும மந்திரியாக இருந்திருப்பார், எல்லாம் முதலமைச்சர் நீங்கள் தான் இருந்திருப்பீங்க, வேறு யாரும் கிடையாது. நாங்களாம் யாரும் இல்லை, நீங்கள் தான் இருந்தீங்க. அதனால் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க இல்லையா, சிஎஸ் தான் செய்யலைன்னு ஊர் அறிஞ்சு சொல்லிட்டீங்க. ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, இங்கே போராடுறவங்களாம் சிஎஸ்சி எதிர்ப்பாக தான் போகிறாங்க. ஆனால் நாங்கள் சிஎஸ்சி வீட்டுக்கே போகிறோம். சிஎஸ்சி வீட்டு வாசலில் முற்றுகையிட்டு 2 நாளில் திமுக எம்எல்ஏக்களோடு போய் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்.